இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே ரோட்டில் கண்டவர்கள் எல்லாம் வன்முறை கும்பல் வெட்டி சாய்த்த பயங்கரம் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 அப்பாவிகள் கொல்லப்பட்டனர், 5 பேர் பலத்த காயமடைந்தனர். நாங்குநேரி அருகே களக்காடு செல்லும் ரோட்டில் பெரும்பத்து என்ற கிராமம் உள்ளது. இங்கிருக்கும் டீ கடை முன்பு சிலர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது 3 டூவீலர்களில் 9 பேர் திபுதிபுவென வந்து இறங்கினர். அவர்கள் கையில் அரிவாள், பட்டாக்கத்தி போன்ற கொடிய ஆயுதங்கள் இருந்தன. டீக்கடை முன் பேசிக் கொண்டிருந்தவர்கள் முன்பு சரமாரியாக பெட்ரோல் குண்டுகளை வீசினர். அங்கிருந்தவர்கள் தெரித்து ஓடினர். அவர்களை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்ற கும்பல் எல்லோரையும் சரமாரியாக வெட்டியது. வெட்டுப்பட்டவர்கள் சம்பவ இடத்திலேயே சரிந்தனர். இதில் 2 அப்பாவிகள் உயிரிழந்தனர். மற்றவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இரத்தக்கரை படிந்த அரிவாள்களுடன் எந்தவித பதற்றமும் இன்றி மீண்டும் டூவீலரில் ஏறி புறப்பட்ட கும்பல் கடம்போடு வாழ்வு கிராமத்துக்குள் நுழைந்தது. அங்கும் கண்ணில் பட்டவர்களை சரமாரியாக வெட்டியது. மக்கள் திரண்டு வந்ததால் கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இந்த கோர சம்பவங்களில் 2 பேர் கொல்லப்பட்டதோடு 5 பேர் பலத்த காயமடைந்தனர். கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் வடமாநில தொழிலாளி என்பது தெரிய வந்தது. இன்னொருவர் ஜான் மார்க். இவர் பெரும்பத்து இந்திரா காலனியைச் சேர்ந்தவர். காயம் அடைந்தது பெரும்பத்து ஊரைச் சேர்ந்த நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, வீராங்குளத்தைச் சேர்ந்த கணேசன், புளியங்குளத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பது தெரிய வந்தது. சம்பவத்தை கேள்விப்பட்ட பெரும்பத்து கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. எதற்காக இப்படி ஒரு கொடூரத்தை அந்த கும்பல் அரங்கேற்றியது என்பது இதுவரை தெரியவில்லை. இது தொடர்பாக விசாரணை நடக்கிறது. வன்முறை கும்பலின் வெறியாட்டத்தால் நாங்குநேரி பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.